என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நீ என் வாக்கை நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவினை கண்டதும் நீ கடந்து சென்று விடாதே. இந்த வெற்றிகரமாக இன்று உனக்கு நல்ல செய்தியைத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த நல்ல செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக மாறிவிடும். என் குழந்தையின் கஷ்டங்களை எல்லாம் இந்த அம்மா பார்க்கும் பொழுது எப்படியாவது என் பிள்ளைக்கு இதிலிருந்து நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் பல முயற்சிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி நான் எடுத்து வைக்கின்ற முயற்சியில் என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதனை இப்பொழுது நான் உறுதி செய்கின்றேன். என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நிச்சயமாக உன் கைகளில் தருவதற்கு நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி தர நிச்சயமாக முயற்சிகளை செய்ய வந்துவிட்டேன். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சில நேரங்களில் உனக்கு நம்ப முடியாததாக இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நம்பிக்கையோடு கேட்டால்தானே அதை நம்ப முடியும். அப்படி நம்ப முடியாத விஷயமாகவே இருந்தாலும் கூட நடந்த பிறகு நிச்சயமாக நீ இந்த அம்மாவிற்கு நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும். அம்மா எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு பிரச்சனைகளை வாழ்க்கையில் சரி செய்து தராமல் கொடுத்தேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வரத்தான் செய்வாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்திருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று நீ ஒரு பிரச்சனையை அடைந்து அதிலிருந்து வெளிவந்து நல்ல நிலையை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் தங்கமே, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். அதற்கு உன்னை உன் மனநிலையில் நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல போகின்ற இந்த நல்ல செய்திகள் என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக நீ மனம் குளிர்வதோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அக்கறையையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த அம்மா உன்னை தேடி வந்து தருகின்ற வெற்றியை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்ற சூழ்நிலையிலும் நம் தாயானவள் நம்மை கைவிட மாட்டாள் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாதபடி நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். எப்பொழுது இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ ஏங்கி தவித்த விஷயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த அம்மாவை நீ உணரக்கூடிய தருணத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வர போகின்றேன். தெய்வத்தை வணங்கி ஏமாந்து விட்டோம் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்காகத்தான் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன்.
என் பிள்ளையே, தெய்வத்தை வணங்கி நீ எங்கே தோற்றாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் ஒரு நாளும் உன் கைகளில் நினைக்காது. அதனால் வரவிருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாம் சிலருக்கு கொடுத்திருக்கின்றது தெரியுமா? சில நேரங்களில் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கும். நாம் நமக்கான செய்தியை எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை உணராமல் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இதை கேட்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா என்று நீ எனக்கு பதில் சொல். என் தங்கமே, சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக ஒரு சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை இழந்துவிட்டது. அதற்கு தன் பெற்றோர்களை இழந்துவிட்டோம் என்பது கூட புரியவில்லை. ஆனால் எப்பொழுதும் தன் பெற்றோர்கள் தன்னை தேடி வருவார்கள் என்றுதான் அது காத்து நின்று கொண்டு இருக்கின்றது. இதைவிட ஒரு மனவலிமை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருந்துவிட போகின்றது? என் தங்கமே, சற்று சிந்தித்து பார். அம்மா இதையெல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய விதி எந்த அளவிற்கு வலியது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தில் இதை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, பேசுவதற்கே உன் தாயின் கண்கள் கலங்கி ததும்பி நிற்கின்றது. இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வரத்தான் செய்கின்றது. எதையும் கடந்துதான் ஆக வேண்டும். என் செல்ல குழந்தையே, எல்லாவற்றையும் கடந்து செல்லத்தான் வேண்டியிருக்கின்றது. இதைவிட உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துவிட்டதா என்று ஒரு நெடி சிந்தித்துப்பார். நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ வாழ்கின்ற நினைத்த வாழ்க்கையும் சரி, நினைத்த தொழிலிலும் சரி, நீ எதிர்பார்த்தது போல உனக்கான நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்க போகின்றது. நீ எதிர்பார்த்ததை இந்த வாழ்க்கை உனக்கு அது உருவாக்கி தரப்போகின்றது. எந்த நேரத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, அடுத்தவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்றாய் அல்லவா? நன்றாக இருப்பவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறாயே தவிர வாழ்க்கையில் அதிக கஷ்டப்படுகின்றவர்களோடு ஏன் உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்ப்பதில்லை? அவர்கள் நிலையிலிருந்து பார்த்தால்தானே நாம் எவ்வளவு நல்ல நிலையில் இருக்கின்றோம் என்பது உனக்கு புரிய வரும். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரின் நிலையையும் தெரிந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நேரம் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நினைத்தாவது என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். தெய்வம் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கும். ஆனால் விதி என்பது எங்கே யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய குணத்தை காட்டிவிடும். இந்த விதியை உன்னால் மாற்ற முடியும் என்று தோன்றினால் என் பிள்ளையை எந்த ஒரு விஷயங்களையும் எதிர்மறையாகவே நீ எதிர்கொள். எதிர்மறையாக எந்த கஷ்டங்களையும் நீ எதிர்கொள்ள துணியாது. நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல செய்தியோடு நாளைய விடியலில் இந்த தாயானவள் உன்னை நிச்சயமாக தேடி வருவேன். என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட அத்தனையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதை நினைத்து இந்த தாயிடம் வந்தாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். ஒன்றுமில்லாத விஷயத்திற்காகவே எல்லாவற்றையும் நினைத்து வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் இழந்து விடாதே. தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு
கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இனிமேல் வாழத்தான் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உனக்கு என்ன பிரச்சனை? என் பிள்ளையை, கவலைப்படாமல் இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த அம்மாவினுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.